வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுனா ஒன்று சாம்பார் பொடி போட்டு பொரிக்கலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் போட்டு பொரிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா சோம்பு பூண்டு தட்டி போட்டு நல்ல வாசனையோட மொறுமொறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே எண்ணெய் ஊற்றலாம். அடுப்பு இப்போ பற்ற வைக்க வேண்டாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கூட கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சோம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்ல கலர் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாத்தூள் எல்லாத்தையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணணும். நல்ல பெரிய சைஸில் 4 உருளைக்கிழங்கு வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போது அதை எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்துடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உருளைக்கிழங்க மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து எடுத்து போடும்போது எப்படியும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுவும் இந்த எண்ணெயோடு சேர்ந்தே உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். ஒரு தடவை அடியோடு நல்லா புரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். இன்னும் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டினது, ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேவைன்னா 1-2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு, ரசம், திருநெல்வேலி சொதி இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். வெரைட்டி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.